சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்குதுங்க. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்து 3 வச்சுருச்சுங்க. இப்போ வந்து தக்காளி பழம் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க சிக்கன் குழம்புக்கு. போட்டுக்கலாங்க, வெங்காயம்லாம் நல்லா வணங்கிருச்சு. சிக்கன் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க சிக்கனுக்குள்ளே. உருளைக்கிழங்கு போட்டால் குழம்பு சூப்பராக இருக்குங்க. சிக்கன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உருளைக்கிழங்கு போட்டால் குழம்பு சூப்பராக இருக்குங்க. சிக்கன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழம்பு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க, வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகா பொடி பாருங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க, தனி மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க, கொஞ்சம் சிக்கன் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க, வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றலாங்க. தட்டை போட்டு மூடி வைக்கலாங்க, ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். சிக்கன் குழம்புக்கு வந்து தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. சிக்கன் குழம்புக்கு அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு பேஸ்ட் ஊற்றிக்கலாங்க. அஞ்சு நிமிஷம் தட்டை போட்டு மூடி வைக்கலாங்க. எடுத்து பார்த்துக்கலாங்க. சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. மல்லித்தலை போட்டுக்கலாங்க, மல்லித்தலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம சிக்கன் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடிங்க. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள்.